ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா நான் கீழே ஒரு நாள் தெரிவித்தேன், சில வாக்கியங்களை பார்த்தால் அத்வைத்தம் தோற்றுகிறது, சில வாக்கியங்களை பார்த்தால் பேதம் தோற்றுகிறது. பேதமே கிடையாதுன்னு சில வாக்கியங்களை பார்த்தா தோன்றது, பேதம் இருக்குன்னு சில வாக்கியங்களை பார்த்தா தோன்றது. இப்ப இது ரெண்டையும் எப்படி சுவாமி ஒவ்வாமை இல்லாமல் முரண்பாடு இல்லாம சேர்த்து விட வேண்டும் இல்லையோ? அதுக்குத்தான் கடக ஸ்ருதிகள்னு வேத வாக்கியங்கள் உண்டு. கடகம்னா இரண்டையும் சேராத்தத்தை சேர்த்து வைத்தல். இப்ப புரியறதுக்காக சொல்றேன். உடல் ஆத்மா, நான்கிறது ஆத்மா, இதோ உடல். இந்த உடல்ல கை கால் விரல்கள் நெற்றி மூக்கு நாக்கு இது முதலான பலவகளும் உள்ளன. இது இத்தனை எனக்குத்தான் உடலாக இருக்கிறது. என்னை பார்த்து ஒருத்தர் என்னன்னு கூப்பிடுவார், ஹே கிருஷ்ணா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா நான் வந்துடுவேன். உடனே நான் கேட்டேன், நீர் கிருஷ்ணான்னு ஆத்மாவை கூப்பிட்டீரா, உடலை கூப்பிட்டீரா, கையை கூப்பிட்டீரா, காலை கூப்பிட்டீரா, மூக்க கூப்பிட்டீரா, நாக்க கூப்பிட்டீரா என்று நான் கேட்பதில்லை. அப்ப இது இத்தனையும் வெவ்வேறு பொருளாக இருந்தாலும், உண்மையான நாக்கும் மூக்கும் கண்ணும் காலும் கையுமாக இருந்தாலும் அதத்தனையும் பிரிச்சு பிரிச்சு யாரும் பார்க்கறதே இல்லையே. இது இத்தனையும் அந்த ஆத்மாவோட தானே கூடியிருக்கு. நான்கிற ஆத்மாவோட இது நன்கு கூடியிருக்கிறது, எனக்காகவே கூடியிருக்கிறது, என் நன்மைக்காகவே இருக்கிறது, என்னாலேயே தாங்கப்படுகிறது, என்னாலேயே ஆணை செலுத்தப்படுறது, என்னுடைய பொருளாகவே உள்ளது. அப்போ இந்த சரீரத்துக்கும் எனக்கும் எவ்வளவு நெருங்கின தொடர்பாயிடுத்து. அதனாலதான் என்னையும் சரீரத்தையும் பிரிச்சு யாரும் சொல்றதில்லை. பிரிவு உண்மை, நான் வேற உடல் வேறதான். ஆனா அந்த மாதிரி பிரிச்சு பார்க்கிறோமோ? இது ரெண்டையும் ஒன்றாகவே தானே எப்போதும். அந்த ஒன்றுங்கிறதும் உண்மைதான், பலங்கிறதும் உண்மைதான். புரியறதுக்கு சொல்றேன். என்னுடைய கடிகாரம் பழுதுபட்டு இருந்தது, ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரிப்பேர் பண்றவர்கிட்ட கொடுத்துருந்தேன். நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டார், காத்துட்டு இருந்தேன். ஆனா வரல. என்னாச்சு பார்ப்போங்கிறதுக்காக கடைக்கு போனேன். நீங்க ரிப்பேர் ஷாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடிக்குள்ள வச்சுருப்பா, அதை பிரிச்சு போட்டிருப்பா. மொத்தம் ஒரு 100 பார்ட்ஸ் இருக்கும், 100 பார்ட்டா கடந்தது. நான் போய் கேட்டேன், சுவாமி நான் ஒரே ஒரு வாட்ச் தான் கொடுத்தேன், இது என்ன 100 இருக்கேன்னார். இதுக்கு தான் நீ ரிப்பேர் பண்ற இடத்துக்குள்ள வரவே படாது. சமையல் வீட்டுல பண்றா பாருங்க, உள்ள போய் பார்க்கவே படாது. ஏன்னா அது எப்படி நடக்கிறதோ பண்ணிட்டு வந்து போடுறச்சே ஒழுங்கா குற்றம் சொல்லாத சாப்பிட்டுட்டு போனா போறோம். அதை விட உள்ள போய் உப்பு இருந்ததா, பாதி சமையல் ஆயிண்டிருக்கிறச்சே மட்டும் நம்ம போய் கமெண்ட் அடிக்கிறதுக்கு போனோம், ஒழுங்கா சமைக்க வரவே வராது. அதனால சில இடத்துல எல்லாம் எப்பவுமே ரெஸ்ட்ரிக்ஷன், அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டுறா பாருங்க, உள்ள போனா நமக்கு ஒன்றும் புரியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் இது இடம். நிறைய பார்ட்டா இருந்தது. எனக்கு பயமா போச்சு. ஒரு வாட்சை கொடுத்தா இவர் என்ன இப்படி இத்தனை வாட்சா பிரிச்சு வச்சுட்டாருன்னுட்டு அவர் சொல்லிட்டார், அப்படி போய் மூலையில பேசாம உட்காரும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி தாரேன்னு விட்டார். 1/2 மணி ஆச்சு, கிடுக்கிடுன்னு கொண்டு வந்து ஒரு வாட்ச் கொடுத்துட்டார். ரொம்ப நன்னா ஓடுறது பார்த்துட்டே ரொம்ப திருப்தி. இல்ல உம்முடைய ரிப்பேர் டேபிள்ல இருக்கிறச்சே இது நிறையா இருந்ததுன்னா, இதுக்கு பார்ட்ஸ் நிறையா, ஆனா எல்லா பார்ட்டும் கூடிடுத்துன்னா ஒண்ணும். சுவாமி ஒன்றா பலவா? பலங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பல ஒரு வாட்சா கூடிடுத்துன்னா ஒன்றுன்னு சொல்லலாம் இல்லையோ? அதே போல என்னுடைய உடல் பல பாகங்களோடு இருந்தாலும், உடல் வேறாக ஆத்மா வேறாக இருந்தாலும், இந்த உடல் ஆத்மாவுக்கே உடலாய் ஆத்மாவோட ஒன்றா இருக்கிறதுனாலே ஒன்றுன்னு சொல்லலாம் இல்லையோ? அதனாலதான் கிருஷ்ணான்னு என்னை கூப்பிட்ட உடனே என் உடலுக்கு கிருஷ்ணாங்கிற பேர் இருந்தாலும் நான் வரேனே. நான் என்ன கூப்பிட்டீளா, ஆத்மாவை கூட்டிடா, கையை கட்டலா, கூட்ட காதை கூட்டிடா என்ன நான் கேட்கறது கிடையாது இல்லையோ? அப்ப உடலும் ஆத்மாவும் வேறுன்னு பார்த்தால் உண்மைதான். ஆனா இந்த உடல் அந்த ஆத்மாவுடைய உடல்னு பார்த்து ஒன்றுன்னு பார்த்தால் உண்மைதான். அதே போல அச்சித்து சித்து ஈஸ்வரர்கள் இவர்கள் வெவ்வேறுன்னு பார்த்து இந்த வெவ்வேறானவர்கள் மூணுன்னு பார்த்தால் மூன்று தான். அப்படி இல்லாமல் சித்தும் அச்சித்தும் உடலாய் பிரம்மம் ஆத்மாவாய் சித்தும் அச்சித்தும் ஆத்மாவான பிரம்மத்தோட கூடியிருக்குன்னு பார்த்தால் ஒரு யூனிட்டாவும் பார்க்கலாமே. அப்ப அந்த ஒரே யூனிட்டா பார்த்துட்டான்னா அப்ப ரெண்டாவதே இல்லைன்னு சொல்லிடலாமே. அப்ப ரெண்டாவது இல்லைன்னு சொல்லச்சே ஆப்சல்யூட்டா ரெண்டாவது இல்லை என்று கொள்ளுவது முடியாது. இதுகளோட கூடியிருக்கே, இது 1 யூனிட்டா இருக்கிறதுனாலே இதை போல் ரெண்டாவது கிடையாது. அப்ப அந்நத்துன்னா என்னை காட்டிலும் வேறுபட்டதான சித்துமில்லை அச்சித்துமில்லை என்ன இந்த இடத்துல பகவான் சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆப்சல்யூட்டா என்னை காட்டிலும் வேறுபட்டது இல்லைன்னு அவர் சொல்லலை. அப்படி சொல்லணும்னா இது இத்தனையும் நான் சிருஷ்டித்தேன், சிருஷ்டிக்கு முன்னும் இருந்தேன், சிருஷ்டிக்கு பின்னும் இருந்தேன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது சொல்லியோ. அப்ப என்னை காட்டிலும் ரெண்டாவது இல்லைனால் எனக்கு உடலாக இல்லாமல் என்னை விட்டு பிரிந்திருப்பதாய் இண்டிபெண்டாய் இரண்டாவதே தவிர கிடையாது.
பிரம்மாவாக இருக்கலாம். பிரம்மத்தை வேறு பொருள் எந்த முழு ஆத்மாவாக பொருள் ஒன்று இருக்குன்னு மற்ற அனைத்தையும் சிருஷ்டித்தேன். என்னை சேர்ந்திருப்பவை ஆகையால் எனக்கு உடலாக என்னை தனியாது தவிர தனித்து கொள்ளாத ஆத்மாக்களும் வேறு யாரும் கிடையாது என்பது இந்த முகத்தினுடைய பொருள். அமேவா பரம் ரொம்ப ஆசை.